ஆனஸ்டாக சொல்லணுன்னாக்கா கொம்பு சீவி படம் அது ஒரு கதைக்களம். அதாவது ஒரு அணை கட்டுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மக்களோட வளர்ச்சிக்காக தான் கட்டுறது அணை. அது மூலியமாக பக்கத்தில் இருக்க கிராமங்களுக்கெல்லாம் நீர் பாய்ச்சல் இருக்கும் அப்படின்றதால அணை கட்டுவாங்க, மழை நீரை சேமிக்கணும் அப்படின்றத. ஆனால் அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு கிராமம் அழியறதுக்கு காரணமாக இருக்குது அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதில் பாதிக்கப்பட்டவர் தான் படத்துடைய கதாநாயகன் அப்படின்னு காட்டுறாங்க சண்முக பாண்டியன் சார். சண்முக பாண்டியன் சாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆக்டிங் எக்ஸ்டாப்ல மனுஷன் நல்லா இருக்கு. ஏன்னா அவருடைய இதுக்கு முன்னாடி படைத்தலைவன் படம் பார்த்தேன், அந்த படத்துக்கும் இதுக்கும் பார்க்கும்போது ஆக்டிங் உண்மையிலேயே நல்லா பண்ணியிருந்தாரு. அதுக்காகவே இந்த படம் பார்க்கலாம். ரெண்டாவது படத்தோட கதைக்களம்னு பார்க்கும்போது கதைப்படி ட்ராவல் ஆகுத படம்னா இல்லை, படம் எங்கெங்கேயோ தான் போகுது, படத்தில் லேக்லாம் இருக்குது. ஆனால் எங்கெங்கெல்லாம் கிராஃப் குறையுதோ அங்கெல்லாம் வந்து அப்படியே பட்டுன்னு தூக்கி விட்டுறாங்க காமெடியை வச்சு. முனிஷ்காந்த் வர சீன்லாம் உண்மையிலேயே வாய் விட்டு சிரிப்பீங்க நீங்கள், அந்த மாதிரி இருந்துச்சு. உண்மையிலேயே நல்லா பண்ணியிருந்தாங்க, ஒரு தடவை தாராளமாக பார்க்கலாம். யுவன் சங்கர் மியூசிக் நல்லா இருந்துச்சு. மியூசிக் படத்துக்கு ஒரு பாசிட்டிவ் தான் சொல்லணும். மியூசிக் கண்டிப்பாக படத்துக்கு பாசிட்டிவ், ஸ்டண்ட் போர்ஷன் படத்துக்கு ஒரு பாசிட்டிவ் நல்லா இருந்துச்சு. ஏன்னா பொன்ராம் கிட்ட ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட் எதிர்பார்த்தீங்கன்னா கேப்டன் ரெஃபரன்ஸ் உள்ள எதிர்பார்த்தேன் சார். சண்முக பாண்டியன் சார் படத்தில் தான் கேப்டன் ரெஃபரன்ஸ் நாங்கள் எதிர்பார்க்க முடியும், வேற யாரும் படத்தை எதிர்பார்க்க முடியும். இந்த படத்துலேயே கொடுக்கலன்னா அப்புறம் எப்படி சார்? எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துச்சு, அது இது வந்துருச்சு, ஏதோ ஒன்று ரெண்டு கொடுத்துருக்கலாம், ஒரு சீனில் வர மாதிரி பண்ணிடலாம். பட் ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான், வேற ஒன்றும் இல்லை. பட் ஒரு தடவை பார்க்கலாம். இப்போ தொடர்ச்சியாக இந்த மாதிரியான படங்கள் நிறைய ஒரு வருத்தப்படாத வாலிபர் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி அந்த சாயல் இருக்க மாதிரி இருக்கா, இல்லை இது கொஞ்சம் அப்படிலாம் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா காமெடியாக கொண்டு போகணும்னு கொண்டு போகிறாங்க. இன்னும் கொஞ்சம் பெட்டராக கூட எடுத்துக்கலாம் படத்தை. பட் காமெடி இருக்கிறதால கொஞ்சம் அப்படியே ஒப்பேத்துட்டாரு. பொன்ராம் அவரோட அந்த டச்சில் அப்படியே கொண்டு வந்தாலும் கொஞ்சம் ஒப்பேத்துட்டாரு. கதைக்களம் மாதிரி நீங்கள் வந்து அந்த அணையை தாண்டி இவங்க அதுக்கு மக்களுக்கு இது பண்ண கஞ்சா கடத்துறது பேஸ் பண்ணி தான் கதை போகுது. ஆனால் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா 2 செக் போஸ்ட்டில் போலீஸ் நிற்கிறது, படத்தோட கிராஃப் டவுன் ஆகலாம், தூக்கி விட்றாப்புல போலீஸ் கதாபாத்திரம் படத்தில் முக்கலாம். அது நானே ஓப்பனாக சொல்கிறேன். பட் ஜென்ரலாக பார்க்கும்போது உண்மையிலேயே சொல்கிறேன், ஒரு தடவை தாராளமாக பார்க்கலாம். அப்படி தான் எடுத்திருக்காங்க. ஏன்னா சண்முக பாண்டியன் சாரோட ஆக்டிங்கு, சண்முக பாண்டியன் சாரும் சரத்குமாரியோட காம்போக்காகவே தாராளமாக பார்க்கலாம். நல்லா இருக்கு.